ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2142வது பகுதி. திருமங்கியாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்திலே, இந்த சம்சாரத்துக்கு பயந்து உனது திருவடிகளை நான் பற்றியது மட்டுமல்ல, உன்னை பிரிந்தால் தரிக்க மாட்டாதபடி, உன்னை பிரிந்தால் உயிர் வாழ மாட்டாதபடி உனது திருவடிகள் மீது பரமபக்தியும் உண்டாயிற்று என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை பார்க்கலாம். சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன், சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன், பத்திமைக்கு அன்புடையேன் ஆவதே பணியாய் எந்தாய், பத்திமைக்கு அன்புடையேனாவதே பணியாய் எந்தாய், முத்தொளி மரகதமே முழங்கொழி முகில்வண்ணா என் அத்த நின் அடிமையல்லால் யாதும் ஒன்று அருகிலேனே. சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன், பத்திமைக்கு அன்புடையேனாவதே பணியாய் எந்தாய், முத்தொளி மரகதமே முழங்கொழில் முகில்வண்ணா என் அத்த நின் அடிமையல்லால் யாதும் ஒன்று அருகிலேனே என்கிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். சித்தமும் என் மனமும் செவ்வை நில்லாது உன்னை நினைக்கும் போது நிலையாக நிற்பதில்லை. தீவினையேன் உன்னை நின்று அனுபவிக்க முடியாத பாவத்தை செய்த அடியேன் என் செய்கேன், என்ன செய்ய முடியும்? பத்திமைக்கு அன்புடையேன் ஆவதே பணியாய், அளவிறந்த பக்தியை குறைத்து அளவுடைய அன்பை உடையவனாயாகும்படி நீ செய்ய வேண்டும், நீயே செய்ய வேண்டும். பத்திமைக்கு அன்புடையேன் ஆவதே பணியாய் எந்தாய், எனக்கு பக்தியை உண்டாக்கிய சுவாமியே, முத்தொளி மரகதமே, முத்து போல குளிர்ந்து மரகதம் போல் நிறமுடையதாய் உள்ள திருமேனியை உடையவனே, முழங்கொழி முகில்வண்ணா மின்னி முழங்கும் முகம் போன்ற மேகம் போன்ற நிறத்தை உடையவனே, என் அத்த என் தலைவனே, நின் அடிமையல்லால் உன் கைங்கரியத்தை தவிர யாரும் ஒன்று வேறொன்றை அருகிலேனே அறியாதவனாயிருக்கிறேன் என்கிறார். பாசுரத்திற்கான பொருள் பார்க்கலாம். உன்னை நினைக்கும் போது எனது மனம் உன்னிடம் உன் திருவடிகளிடம் நிலையாக நிற்பதில்லை. இப்படியாக உன்னை நின்று அனுபவிக்க முடியாத பாவத்தை செய்த அடியேன் என்ன செய்வது? உன்னிடம் எனக்குள்ள அளவு கடந்த பக்தியை கொண்டு உன் மீது மிகுந்த அன்புடையவனாகும்படி நீயே செய்ய வேண்டும். என் சுவாமியே, முத்து போல குளிர்ந்தும் மரகதம் போல் திருநிறமும் உடைய திருமேனியை உடையவனே, எம்பெருமானே, முழங்கும் ஒலி கொண்ட மேகம் போன்ற நிறத்தை உடையவனே, என் தலைவனே, உனக்கு கைங்கரியம் செய்வதை தவிர வேறு ஒன்றையும் நான் அறியேன் என்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். சித்தமும் செவ்வை நில்லாது, நீந்த தெரியாத ஒருவன் ஆற்றை கடக்க ஒரு படகை பயன்படுத்தும் போது நடுவழியில் அந்த படகை இழந்து நிற்பது போல உன்னை பற்றி எண்ணத் தொடங்கும் போது எனது உள்ளமானது நிலைத்து நிற்காமல் இருக்கிறது. சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன், மிகுந்த பக்தி கொண்டு உன்னை அனுபவிக்க இயலாதபடி பாவத்தை செய்தேன். கால் ஆளும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று பெரிய திருவந்தாதியிலே கூறப்பட்டபடி அந்த நிலையை அடைந்து உன்னை நிலை நின்று அனுபவிக்க இயலாத பாவத்தை செய்தேன். நான் என்ன செய்வேன்? என் செய்கேன் தீவினையேன். என் செய்கேன் என்ற பதங்கள் ஆழ்வார் செயலற்று இருப்பதை கூறுகிறது. மிகுந்த பக்தியுடன் இருத்தல் உயர்வானதாக இருந்தாலும் தடை ஏற்படுவதால் தீவினையேன் என்று கூறிக்கொள்கிறார். பத்திமைக்கு அன்புடையேன் ஆவதே பணியாய் எந்தாய், எந்தன் அளவு அன்றால் யானுடைய அன்பு, எந்தன் அளவன்றால் யானுடைய அன்பு என்று 2ஆம் திருவந்தாதியிலே கூறியபடி பெரிய நேரிட்டால் தாங்க இயலாத அளவு இருக்கின்ற பக்தியை நிலையாக நின்று அனுபவிக்கலாம்படியான அளவுடைய பக்தியாக செய்ய வேண்டும். எந்தாய், பக்தியை ஏற்படுத்திய நீயே அதனை அளவுபடுத்த வேண்டும். முத்தொளி மரகதமே, பக்தியை ஏற்படுத்திய எம்பெருமானின் திருமேனியானது முத்தின் குளிர்ச்சி தன்மையும் மரகதத்தின் நீல நிறத்தையும் கொண்டிருக்கும்.
முழங்கு ஒளி முகில்வண்ணா, இடி முழக்கத்துடனும் வானவில்லுடனும் உலவுகின்ற மேகம் போன்ற நிறத்தை உடையவனே, என் அத்த அவனது திருமேனியின் அழகுக்கு தோற்று போய் எனது தலைவனே என்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் இவரிடம் சித்தமும் செவ்வை நில்லாது என்று ஏன் தவிக்க வேண்டும்? என்னை விட்டு வேறொரு விஷயத்தின் பின்னே சென்று விடலாமே என்று கேட்டான். அதற்கு ஆழ்வார், நின் அடிமை, உன்னுடைய திருவடிகளில் செய்கின்ற கைங்கரியமே அல்லாது வேறு எதனையும் வேறு எந்த தெய்வத்தையும் நான் அறியேன். மறந்தேன் உன்னை முன்னம் என்று பெரிய திருமொழியிலே கூறியது போல, எல்லையற்ற காலம் எம்பெருமானை மறந்திருந்த நிலை மாறி ஏது செய்தால் மறக்கேன் என்பதற்கு ஏற்ப உன்னை எப்போதும் மறக்காதபடி நீயே செய்த பின்னர் உன்னை மறக்கின்ற உபாயம் ஏதும் உண்டோ? இல்லை என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினை ஏன், பத்திமை கண்புடையேன் ஆவதே பணியாய். எந்தாய் முத்தொளி மரகதமே, முழங்கொளி முகில்வண்ணா, என் அத்த நின் அடிமையல்லால் யாதும் ஒன்று அருகிலேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். பரட்டமுக்கி அடியார் சியம் அருள்மாரி கலியன் கலிகன்றி பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரு மன்னர், ராமாயண பெருக்கர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.